இதில் முக்கியமான மேட்ரு என்னன்னா, அவர் ஊருக்கு வந்தப்போ 2 நாளா மாமா இவ்வளோ வேலை சொன்னாருங்கிறதையும், ரூபா வாங்க சொன்னாரு, ரூபா குடுக்க சொன்னாரு. ப்ளஸ் இந்த இதெல்லாம் அவருக்கு ஃபோன் போட்டு சொல்ல இவர் ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம ஆஃப் பண்ணி வச்சாரு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணது. இது எதுவுமே எனக்கு தெரியாது அத்த. தெரியாம நான் கூடயே தான் இருந்திருக்கேன் எல்லாத்துலேயுமே அப்படிங்கிறாங்க. சரி விடுங்கக்கா. ஆனால் அவங்க பேசும்போது உங்கள் முகத்த பார்த்தாலே தெரிஞ்சு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது உங்களுக்கு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா அப்படின்னு சொல்லி ராஜி பக்கத்தில் சொல்லி அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. போனது 2 நாள் அத்த. ஆனால் அவர் 20 நாளுக்குரிய வேலையை கொடுத்துருக்காரு அத்த. அப்படி இருந்தால் அவர் சொன்ன எல்லா வேலையும் செஞ்சார். இவர் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே செஞ்சார். ஒரே ஒரு வேலையை செய்யலைன்னு சொல்கிறாரு. ஆனால் அதையுமே அவர் முயற்சி பண்ணி இவருக்கு தெரிஞ்ச முறையில் அதை செஞ்சார். அவர் செஞ்சது தப்பு அப்படின்னா பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி தப்புடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையை எடுத்து பேசியிருக்கலாம்ல. அதுக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது எல்லோரும் இருக்கிற மத்தியில் இப்படி கத்தணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லோரும் இருக்கும்போது கத்துனா அப்புறம் அவரோட மரியாதை அங்கே போகாதா அப்படின்னு சொல்லி மீனா பேசுகிறாங்க. சரி விடுமா, இவரும் தான் எல்லோரும் இருக்கும்போது தான் என்னை திட்டுறாரு. ஏன் இப்படி எல்லோரும் இருக்கும்போது திட்டுறீங்கன்னு என்னை கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன ரோட்டை வச்சு அவனை திட்டிகிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் நம்ம வீட்டு